வணக்கம். நான் டாக்டர் ஜெஸ்ஸி. இன்னைக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். சித்த மருத்துவத்துல இந்த நோய்க்கான காரணங்கள், இதற்கான குறிகுணங்கள், அடுத்து என்னென்ன டெஸ்ட் நம்ம பார்க்கலாம், உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம், இதற்கான மருத்துவ வழிமுறைகள் என்ன, உணவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் தான் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இது பார்த்தீங்கன்னா உடலுக்கு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நோய் கிடையாது. ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னே சொல்லலாம். இந்த இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் அவங்களால ஃப்ரீயாக உட்கார முடியாது. ஏன் அப்படின்னா சாப்பிட்டதும் மோஷன் போகக்கூடிய பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா மோஷன் போகாம வயிறு ஊதிக்கிட்டே இருக்கும். இதை கவனிக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை கவனிக்காம விட்டுட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிறதே கிடையாது. இதை அவங்களால இக்னோர் பண்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களால அதை மெயின்டைன் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஆண்களை விட பெண்கள் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. இந்த பெண்கள் எதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு ரீசனா பெருமளவுல பெண்களுக்கு இருக்கு.